அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனித குலத்திற்கு அளித்த மிகப்பெரிய வரம் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் என்பது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டும் ஒளியாகும். ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை எத்தனை சிக்கல்களை சந்திக்கின்றானோ அதற்கெல்லாம் தீர்வை தரும் அற்புத நூல் குர்ஆன். குர்ஆன் 23 ஆண்டுகளாக நபி பெருமானார் அவர்களுக்கு படிப்படியாக அருளப்பட்டது. அந்த வசனங்கள் இன்று வரை ஒரே எழுத்து கூட மாறாமல் இருக்கின்றது என்பது மிகப்பெரிய அதிசயம். உலகில் எந்த புத்தகமும் இது போல பாதுகாக்கப்படவில்லை. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, குர்ஆன் மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக அல்லாஹ்வின் வார்த்தைகள். குர்ஆன் நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும், எப்படி பிறரை நடத்த வேண்டும், எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகின்றது. இதை நாமும் தினமும் வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்பது மட்டும் போதாது, அதை பின்பற்றுவதுதான் உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கை இன்று பல சோதனைகளாலும் கவலைகளாலும் நிரம்பியிருக்கின்றது. ஆனால் குர்ஆன் சொல்வதை நாம் மனதில் நிறுத்திக் கொண்டால் அந்த சிரமங்களுக்குள் கூட அமைதி கிடைக்கும். அல்லாஹ்வின் நினைவில் மட்டுமே இதயங்கள் அமைதி அடையும் என்று குர்ஆன் கூறுகின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆனை நேசிப்போம், படிப்போம், புரிந்து கொள்வோம், நமது குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம். வாழ்க்கையை அழகான அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு குர்ஆன் தான் மிக சிறந்த வழிகாட்டி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் நேரடியான வார்த்தைகள். இது உலக முழுவதற்கும் அருளப்பட்ட நித்திய ஒளி. மனித வாழ்வின் அனைத்து கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும், சிக்கல்களுக்கும் தீர்வு தரும் வழிகாட்டி குர்ஆன். குர்ஆன் சொல்லும் உண்மைகள் எந்த காலத்திலும் பழமையாகாது. இன்றும் நாளையும் என்றும் புதிதாகவே இருக்கும். இது ஒரு வரலாறு புத்தகம் மட்டுமல்ல, அறிவியல் நூலும் அல்ல. ஆனால் வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் மேல் நிற்கும் உண்மைகளை இதன் உள்ளடக்கம் கொண்டுள்ளது. குர்ஆன் அறிவை வளர்க்கின்றது, சிந்தனையை விரிவுபடுத்துகின்றது, இதயத்திற்கு அமைதியை அளிக்கின்றது. குர்ஆன் நாம் வாழ்வது எதற்காக என்பதை தெளிவாக சொல்லுகின்றது. மனிதன் படைக்கப்பட்ட காரணம் அல்லாஹ்வை வணங்குவதற்கே. இந்த அடிப்படை உண்மையை மறுத்தால் வாழ்வு திசை மாறிவிடும். ஆனால் குர்ஆன் வழியில் நடந்தால் வாழ்க்கை அர்த்தமுடன் இருக்கும்.